ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளான ஒரு மீன் குழம்பு சொல்லி தரப்போகிறேன். பாருங்கள், ஃபாஸ்ட்டாக செய்யலாம், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு, ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். இது வந்துட்டு வதக்கிறதுக்கு கத்திரிக்காய், பூண்டு, பச்சை மிளகாய், இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு, ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். புளி தண்ணி முதல்ல ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கடுத்தது வெங்காயம் இதெல்லாம் முதல்ல கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஓகேவா? இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பியூர் சில்லி ஒரு ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், ஓகேவா? என் குழம்பு மிளகாத்தூள் நிறைய காரம் இருக்கா, மீடியமாக தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டேன். அது வந்து பியூர் சில்லி வந்துட்டு காஷ்மீர் சில்லி, அதுவும் காரம் ஜாஸ்தி இருக்காது, அதில் கலருக்காக போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு தனியா, இவ்வளோதான்ப்பா. எல்லாத்தையும் போட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க, சரியா? ஓகே, அவ்வளோதான்ப்பா. முடிஞ்சிங்களா? இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா தக்காளி எல்லாமே ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பிசைஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நல்லா பிசைஞ்சிட்டு சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி மீன் குழம்பு, ஓகேங்களா? இது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கு நல்லா கரைச்சிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுப்பா. இப்போ தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். குழம்பு கரைச்சாச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. தேவைன்னா கொஞ்சம் போட்டுங்க, உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு காரம். இதை வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு கடாயில் ஒரு பாத்திரம் வச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 5 ஸ்பூன் இருக்காமல். மீன் குழம்பு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றுறீங்க தான் நான் டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? இப்போ நான் வடகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா வெந்தயம், சீரகம், அவ்வளோ முடிஞ்சிச்சு. நல்லா கொஞ்சம் புரிஞ்சு வந்தோடனே எடுத்து வச்சுருக்க இந்த பூண்டு அதில் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இந்த கத்திரிக்காய் அப்படியே போட்டோம்னா சூப்பராக இருக்கும். சும்மா லேசாக வதக்கினா போதும், ஒரு 2 நிமிஷம். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் எடுத்து வதக்கணும்னா நல்ல டேஸ்ட் வரும். இந்த பச்சை மிளகாய், பூண்டு எல்லா டேஸ்ட்டும் உள்ளே இறங்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கத்திரிக்காயும் போட்டு குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கரைச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி தாளிச்சிடும். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் அது இந்த கலர் மாறுது பாருங்கள், இந்த கலர் லைட்டாக கலர் மாறுது பாருங்கள். அந்த மாதிரி நான் கலர் மாறின மாதிரி வதக்கிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நெத்தில் இருக்கும். கொஞ்சம் கலர் மாறினாலும் ஆமாம். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க குழம்ப இதை ஊற்றி வருவேன். அவ்வளோதான், இது நல்லா கொச்சிங்கன்னா மீன் போட்டு வதக்கலாம்.
அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது நல்லா கொச்சோடனே மீன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே நான் மீன் ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கப்பா, இந்த மாதிரி மீன் குழம்பு நல்லா நுரை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் உங்களுக்கு வச்சதுன்னா அப்புறம் நம்ம மீன் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கொதிச்சு வந்தோடனே இப்படி மூடி வச்சிடலாம். நம்ம மூடி நல்லா கொதிக்கிட்டோம் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேப்பா, பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு ஈஸியாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன மாடலில் உங்களுக்கு மீன் குழம்பு வேணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் வந்து பெல் ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். நான் இந்த சங்கரா மீன் குழம்பு வந்துட்டு இன்னும் நான் மீன் வறுக்கிறது எப்படி, சங்கரா மீன் எப்படி வறுக்கணும் அதையே நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா, அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ மீன் குழம்பு நல்லா இன்னும் கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னா நான் உங்களுக்கு மீன் போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா மீன் குழம்பு கொதிச்சு நல்லா வாசம் செம்ம வாசனை அடிக்குது. மீன் எவ்வளோ நாட்டில் வச்சு விட்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து கொதித்து வரும்போது நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி டேஸ்ட்டு வாசனை நல்லா வரும். ஓகேங்களா, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, மீடியமான கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துகிட்டு இப்போது நான் அலம்பி வச்சுருக்கேன் சங்கரா மீன் வந்துட்டு 1 kg. சரிங்களா, வந்து இப்படி அலம்பி வச்சுருக்கேன் நான் சங்கரா மீன் இப்படி போட்டுடலாம். நெக்ஸ்ட் டைம் நான் எப்படி இந்த சங்கரா மீன் வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், மீன் குழம்பு வச்சாலும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நான் வந்துட்டு மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிடுவேன். அது நல்லா ஊற உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சரியா, இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முடிஞ்சிச்சு. எல்லா மீனும் நல்லா மூடுற மாதிரி நான் போட்டுட்டேன். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம். அப்படியே கொதிக்கிட்டோம். மூடி வச்சிங்கன்னா எல்லாம் புண்டுடும். ஓகேங்களா, ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு நட்பமான மீன். இந்த மாதிரி வச்சுருவோம். நல்லா எல்லாம் மூழ்கிடுச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். நம்மளுக்கு கொதித்த உடனே வந்து இறக்கிடலாம். சரியா, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சிங்கன்னா தான் அந்த மீனில் இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு மீனும் வெந்துடும். நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. இல்லை நல்லா எசன்ஸ் ஆகி வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு காலையில் வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே மீன் குழம்பு உடனே சாப்பிடாதீங்க. அப்போ தான் நம்ம மீனில் எல்லாம் உப்பு காரம்லாம் நல்லா ஊறும். மத்தியானம் சாப்பிடணும், இல்லை நைட் வச்சுட்டு காலையில். ஓகேங்களா, இந்த மீன் குழம்பை இன்னும் மறுநாள் வச்சுட்டு சாப்பிட்டா பழையுது. அப்போலாம் வந்துட்டு தண்ணி சாப்பாடு நைட்டு சாப்பாடு தலை நிறைய வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு மறுநாள் காலைல சாப்பிடுவாங்க. பழங்காலத்தில் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க. இப்போ தான் அதெல்லாம் செய்கிறதில்ல. ஆனால் அது செம்ம டேஸ்ட் அது சாப்பாடு. இந்த மீன் குழம்பு ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய், இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, மீன் வந்துட்டு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. சிக்கன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண, சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மீன் மட்டும் நம்ம நல்லா சாப்பிட்லாம். ஓகேங்களா, நல்லா பிரைன் நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா மீன் கொடுக்கலாம். அதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி நம்ம குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அதுவும் மூளையும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும். நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. சிக்கன்லாம் வந்துட்டு ஹீட் ஆகிடும், அதெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. சரிங்களா, மீன் வந்துட்டு வறுத்து கொடுக்குறதோட இந்த மாதிரி மீன் குழம்புல போட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு, அது நல்லது. ஆயில் அவாய்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சரிங்களா, இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். உங்களுக்கு நல்லா கொதிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மீன் வெந்துடும். அப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு இது கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். அந்த டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் அந்த சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுப்பா. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க,
ஒரு குட்டியண்டு வெல்லம் ஒன்று போட்டுக்கோங்க. சரிங்களா? இது போட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்லா ஊறி மீன்லேயே இறங்கிடும். நல்லா தேன் மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. ஓகேங்களா? செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய போட்டுறாதீங்க, சும்மா கொஞ்சமாக நான் காமிச்ச அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இது வந்துட்டு 1 கிலோ சங்கரா மீன் வாங்கினா குழம்பு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா இதை ஆஃப் பண்ணலாம். ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கோம். அது வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அந்த வெல்லம் போட்டிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோன்னா பார்க்கலாம். இதை வந்துட்டு செய்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேப்பா? இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். எனக்கு வீடியோ போடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? டெய்லி எதனா ஒன்று செய்துகிட்டே இருப்பேன். நான் வீடியோ போடுவேன். சரிங்களா? அது கண்டினியூஸாக போடுறேன். பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் உங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். சரியாப்பா? இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரியா? இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொன்று சூப்பராக இருக்கும். ஒரு 3 முட்டை வேக வச்சுக்கிங்க. வேக வச்சுட்டு இந்த மாதிரி கீரி வச்சிட்டிங்கன்னா அதில் போட்டு கடைசியில் மீன் ஆஃப் பண்ண சொல்லும். அந்த முட்டையை போட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா மத்தியானம் நீங்கள் சாப்பிட சொல்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சுப்பா மீன் குழம்பு. ஓகேங்களா? இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. நான் வேக வச்சுருக்கேன் அந்த முட்டையும் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். லேசாக அப்படி கீரிக்கலாம். இப்படி லேசாக அப்படி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இன்னும் உப்பு காரம் நல்லா இறங்கணுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சிடும். ஓகேவா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை சாப்பிட சொல்ல. சரிங்களா? பாருங்கள். ஓகேப்பா? மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகெயின் சொல்ல எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை இதை விட நல்ல டிஷ்க்கு நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களாப்பா? தேங்க்யூ.